உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நீட் தேர்வு மோசடி வழக்கில் ராஜஸ்தான் மாநில பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை சுமார் 22,80,000 பேர் எழுதினர். தேர்வு தொடங்குவதற்கு முன்பே நீட் வினாத்தாள் கசிந்தது அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. தற்போது இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த தினேஷ் பிவால் என்ற பாஜக இளைஞரணி நிர்வாகியை சிபிஐ கைது செய்துள்ளது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 30 லட்சம் ரூபாய் கொடுத்து நீட் கேள்வித்தாளை இவர் பெற்று தனது மகனுக்கு வழங்கியதுடன் பலருக்கு விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தினேஷ் பிவாலின் சகோதரர் மற்றும் அவரது மகனும் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய ஹரியானா, நாசிக் ஆகிய இடங்களிலிருந்து தலா ஒருவரையும் சிபிஐ கைது செய்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய குருகிராம் நகரைச் சேர்ந்த யாஷ் யாதவ் மற்றும் நாசிக் நகரைச் சேர்ந்த சுபம் கைர்னார் ஆகியோரையும் சிபிஐ கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதற்கிடையே நீட் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தினேஷ் பிவால் ராஜஸ்தான் கல்வி அமைச்சர் மற்றும் முக்கிய பாஜக நிர்வாகிகளுடன் உள்ள புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வு மோசடி வழக்கில் ராஜஸ்தான் மாநில பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை சுமார் 22,80,000 பேர் எழுதினர். தேர்வு தொடங்குவதற்கு முன்பே நீட் வினாத்தாள் கசிந்தது அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. தற்போது இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த தினேஷ் பிவால் என்ற பாஜக இளைஞரணி நிர்வாகியை சிபிஐ கைது செய்துள்ளது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 30 லட்சம் ரூபாய் கொடுத்து நீட் கேள்வித்தாளை இவர் பெற்று தனது மகனுக்கு வழங்கியதுடன் பலருக்கு விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தினேஷ் பிவாலின் சகோதரர் மற்றும் அவரது மகனும் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய ஹரியானா, நாசிக் ஆகிய இடங்களிலிருந்து தலா ஒருவரையும் சிபிஐ கைது செய்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய குருகிராம் நகரைச் சேர்ந்த யாஷ் யாதவ் மற்றும் நாசிக் நகரைச் சேர்ந்த சுபம் கைர்னார் ஆகியோரையும் சிபிஐ கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதற்கிடையே நீட் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தினேஷ் பிவால் ராஜஸ்தான் கல்வி அமைச்சர் மற்றும் முக்கிய பாஜக நிர்வாகிகளுடன் உள்ள புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.